ஹலோ யூஸ். இன்னைக்கு இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2025-26 நம்ம பார்க்க போகிறது காலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கான வீடியோ தான். எங்களை ஆல்ரெடி நம்ம காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யார் யார் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணால் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அது ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக விருப்பம் இருக்கிறவங்களுக்கான அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீ அட்மிஷன் ஆகிறதுக்கு, அதாவது நீங்கள் லாஸ்ட் செமஸ்டர் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ்னால உங்களுக்கு கரெக்டாக கண்டினியூ பண்ணாமல் இருக்குது, இல்லை அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜில் உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் டீபார் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு ரீ அட்மிஷன் இப்போ பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அதே காலேஜஸில். அப்படி இல்லை எனக்கு அதே காலேஜஸில் விருப்பம் இல்லை, எனக்கு வேறு காலேஜஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரீ அட்மிஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கும் இப்போ போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை, ஓகேங்களா, நம்ம ரீ அட்மிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து என்ன ப்ரொசீஜர்ஸ், இது மாதிரி டீட்டெயிலாக இந்த போர்ட்டலில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அது பற்றி டீட்டெயில் நான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான், எம்பிஏ, எம்சிஏ படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அண்ணா யூனிவர்சிட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டல் வந்து இப்போது ஓப்பனில் இருக்குது. சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுறவங்களுக்கு அனுப்புங்க, சும்மா எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காதீங்க. சரிங்களா, நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறது. அதெல்லாம் சொல்கிறேன், தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் நம்ம ரீ அட்மிஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபருக்கு ரீ அட்மிஷன்ஸ் ரெண்டு டிஃபரன்சஸ். ஒரே டிஃபரன்ஸ் மேஜர் என்னன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆர்ட் செமஸ்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். ரீ அட்மிஷன்ஸ் வந்து எந்த செமஸ்டரில் நீங்கள் ரீ அட்மிஷன் ஆகிறீங்களோ அந்த செமஸ்டரில் நம்ம பண்ணலாம். சரிங்களா, அதுதான். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆர்ட் செமஸ்டரில் வந்து டிஸ்கன்டினியூ ஆகிட்டு இருக்கீங்கன்னா ஆர்ட் செமஸ்டரில் இப்போ அகைன் ஜாயின் பண்ண முடியும். ஈவென்ட் செமஸ்டர் வந்தால் ஈவென்ட் செமஸ்டர் வரும்போது தான் நீங்கள் ரீ அட்மிஷன் ஆக முடியும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீஜர்ஸ் சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்டலோட சர்க்குலர் பார்த்துட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ரீ அட்மிஷன்ஸ் சொல்லுங்க. இதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க ரீ அட்மிஷன், தென் ரீ அட்மிஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, இது வந்து எனி செமஸ்டர். ஓகேங்களா, நீங்கள் வந்து எந்த செமஸ்டரில் வேணால் நீங்கள் வந்து ரீ அட்மிஷன்ஸ் ஆகிக்கலாம். இது ஆர்ட் செமஸ்டர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த செமஸ்டரில் நீங்கள் வந்து ரீ அட்மிஷன்ஸ் ஆக விரும்புகிறீங்களோ அந்த செமஸ்டருக்கு நீங்கள் ரீ அட்மிஷன் ஆகலாம். ஓகேங்களா, தென் இன்கேஸ் நீங்கள் ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து முடிஞ்சு போயிருச்சு, நீங்கள் ஆல்ரெடி 21 ரெகுலேஷன்ஸில் இல்லை 17 ரெகுலேஷன் படிச்சிருக்கீங்க, இல்லை 21 ரெகுலேஷன்ஸில் நீங்கள் இப்போ 21 ரெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அப்போனா உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா ஏதாச்சும் கோர்ஸ் வந்து எக்ஸஸாக படிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா, அது ஒன்று பார்த்துக்கோங்க. தென் ரீ அட்மிஷன்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 rupees வரும். தென் ட்ரான்ஸ்ஃபர் கம் ரீ அட்மிஷன்ஸ்னா ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்னா 5000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் வந்து ரீ அட்மிஷன்ஸில் கொடுத்துருக்க தகவல். தென் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பார்த்துருவோம். தென் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேட்டகரி 2 விதமான கேட்டகரி பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கான்ஸ்டியூஷன் அந்த இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியும், தென் செல்ஃப் ஃபைனான்சிங்ஸ் எல்லாமே ஒரு கேட்டகரியும் சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு. ஓகேங்களா, யூஜி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். யூஜி தனியாக, பிஜி தனியாக கொடுத்துருக்காங்க. யூஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகேங்களா, கவர்மெண்ட் எய்டட் வந்து கவர்மெண்ட் எய்டட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னும் அது ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும் யூஜியில். சரி, அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் காலேஜஸில் படிக்கிறவங்க கவர்மெண்ட் எய்டட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்குது. தென் பிஜியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் எய்டட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் படிக்கிறவங்க சேம் கவர்மெண்ட் எய்டட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். தென் கவர்மெண்ட் எய்டட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸில் படிக்கிறவங்க செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். சரிங்களா, அதே மாதிரி கேட்டகரி 2ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் டு செல்ஃப் ஃபைனான்சிங் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். சரிங்களா, இதான் அவங்க கொடுத்துருக்க தகவல். சரிங்களா, இதில் இருக்கிறது. சரிங்களா, தென் இப்போ மேஜராக நமக்கு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க மேஜராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எந்த பிரான்ச்சஸ்க்குமே ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. ஓகேங்களா, நீங்கள் எந்த பிரான்ச் படிச்சிருக்கீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் சொல்லிட்டுனா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 year முடிச்சிருந்தா மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, 1 year கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருந்தா மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லை தென் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ நீங்கள் எந்த காலேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னா அந்த காலேஜில் நீங்கள் வந்து அந்த பிரான்ச் வந்து வேக்கண்ட் இருந்தால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் பர்டிகுலர் எந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்க விரும்புகிறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவைலபிளாக இருக்கா யூனிவர்சிட்டி கொடுத்து அதை வச்சு தான் நீங்கள் இப்போ நீங்கள் படிச்சிருக்க காலேஜஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த மேஜராக நம்ம கேட்குறவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடியாது. அது தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம்
நான் அட்டானமஸ் டு அட்டானமஸ் இஸ் நாட் பர்மிட்டட். இல்லை நீங்கள் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் டு அட்டானமஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம், நான் அட்டானமஸ் டு நான் அட்டானமஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். அதுதான் வந்து சொல்லியிருக்கிறது, தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென் ட்ரான்ஸ்ஃபருக்கான உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500, ட்ரான்ஸ்ஃபர் கம் ரீஅட்மிஷன்ஸ்க்கு வந்து 5000 வந்து ஃபீஸ். சரிங்களா, இதுதான் வந்து சொல்லியிருக்கிறது. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இல்லை சரி நம்ம நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம். இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை ரீஅட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் சர்க்குலரு. இல்லை ரீஅட்மிஷனுக்கான சர்க்குலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் இன்ஸ்டியூஷன் ரீஅட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆர்ட் செமஸ்டரில் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. இல்லை ரீஅட்மிஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரீஅட்மிஷன் ஆர்ட் செமஸ்டர், 3rd செமஸ்டர், 5th செமஸ்டர், இங்கே 7th செமஸ்டருக்கு போய் 6th போட்டிருக்காங்க. தென் 9th செமஸ்டர் இந்த பி பார்ட் டைம், தென் பிடெக், பிஆர்க் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் அண்ட் பிஜி கோர்சஸ்க்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆக்சுவலாக காலேஜ் தான் அப்ளை பண்ண முடியும். சர்க்குலரில் அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்லை GCE பர்கூர் .software.in ட்ரான்ஸ்ஃபர் யூசர் லாயர்னு சொல்லி காலேஜஸ் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் மேனுவலில் கம்ப்ளீட்டாக இது பார்த்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஃபார்வர்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரண்ட் செமஸ்டரோட ஹால் டிக்கெட், தென் லாஸ்ட்டாக அட்டன் பண்ண மார்க் ஷீட்ஸ், ஓகேங்களா, அது வந்து நெசசரியாக கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரீஅட்மிஷன்ஸ் கேண்டிடேட்க்கு, ஓகேங்களா, நீங்கள் ரீஅட்மிஷன்ஸ் கேண்டிடேட்னா நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ண கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் ஆர்ட் செமஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ரீஅட்மிஷன்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் பண்ணுறவங்க கமென்ஸ்மெண்ட் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரீஅட்மிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் ரீஅட்மிஷன்ஸில் கோர்ட் கேஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, தென் ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன்ஸில் டெஃபினட்டாக வந்து மேஜராக கிளியர் பண்ணியிருக்கணும். நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ கம்ப்ளீட்டாக ஆல் பாஸ் இருந்தால் ஃபஸ்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். அது ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது. இல்லை நீங்கள் வந்து அந்த பேரண்ட் காலேஜஸில் வந்து இது மாதிரி அந்த நீங்கள் எந்த காலேஜ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற காலேஜஸில் வேக்கன்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு NOC வாங்கி அதை ப்ரொசீட் பண்ணால் தான் இது பண்ண முடியும். ஈவன் செமஸ்டரில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பர்மிட் கிடையாது. சரிங்களா, தென் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து போர்ட் வந்து உங்களுக்கு May 26 வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 20 வந்து லாஸ்ட் டேட்டு. நீங்கள் இதுக்கான ஹார்ட் காப்பி வந்து வித் உங்களோட டாக்குமெண்ட்ஸோட அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு June 23 டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதாவது இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கோங்க. அதே நான் கிளியராக பார்த்துக்கோங்க. தென் இப்போ பிரின்சிபல் லாகின்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் காலேஜஸ்னால் நீங்கள் வந்து நியூ கொடுத்து அதில் வந்து ஸ்டூடெண்ட் பர்டிகுலர் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களா நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த எந்த காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களை அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேகன்சி இருந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை வேகன்சி இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு ஓகே ஆகும். வேகன்சி இல்லாமல் நீங்களாக வந்து எதுவுமே கொடுக்க முடியாது. சரிங்களா, அதனால் வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் அட்மிஷன்ஸ்க்காக ட்ரான்ஸ்ஃபர் ரீஅட்மிஷன்ஸ்க்கு வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நீங்களா இன்றைக்கே காலேஜஸில் போய் அப்ளை பண்ணுங்கள். நீங்களா உங்களுக்கு வந்து 20ஆம் தேதி, ஓகேங்களா, June 20ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்றைக்கே அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு யாராவது தகவல் வேணும்னா காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.